வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. மை மக்களே, இவ்வளோ நாள் நான் தான் கழிவு ஊற்றுறோம். எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் சீக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபாலோவர்ஸ் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று அனுப்பிக்கிறாரு, அதுக்கும் கேளுங்க நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடே ஆசிஃப் அஸ்லாம், கள்ள நாய், கள்ள அறாங்குட்டி, அறத்தில் பிறந்த அறாங்குட்டி. அடே உண்ட வாயாலே நீனே சொல்ல நீ அறாங்குட்டி. நீ சரித்தானேடா, நீ அறாங்குட்டி தான். உண்ட வாப்பா உன்னை அறத்தில் தான் பெற்று போட்டுக்கிறான். அதுதான் நீ அறாங்குட்டி மாதிரி இருக்கிறா. ஊற்ற வச்சு பேசிக்கொண்டு கொண்டு பேசி கொண்டிருக்கிற அறாங்குட்டி, அறத்தில் பிறந்த அறாங்குட்டி, கள்ள நாய், புள்ளியில் காட்டி காட்டி சல்லி பறிக்கிற நாய். அடே நீ 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 அடிக்கிற கொமிசுக்கிட்டா நீ லண்டனில் புள்ளியை படிக்க வைப்பா. அடே நாங்கள்லாண்டா சம்பாரிச்சு புள்ளியில் படிக்க வைக்கிறேன்டா. நீ கொமிஸ் எடுத்து புள்ளியில் படிக்க வைக்கிற அறாங்குட்டி, அறத்தில் பிறந்த அறாங்குட்டி. நாயே, அடே உனக்கு அந்த பள்ளி இல்லாட்டி நீ பிச்சை தாண்டா எடுக்கணும். அந்த பள்ளியை காட்டி காட்டி தாண்டா நீ வந்து சம்பாரிச்சு திண்டு கொண்டிருக்கிறா. அதுக்கிட்ட நான் அம்ஜத் பேசாம அவன் அடுத்த கல்ல தெரியுமா நீ. அடே நான் உனக்கு ஐடியா ஒன்று சொல்லவா, நீ வந்து அம்ஜத்துக்கு பொண்டாட்டி நீ கல்யாணம் முடி, உன்னை பொண்டாட்டி அவன் கல்யாணம் முடிக்கட்டும். அப்போ சரிடா. அடே நீங்கள் எப்பயாவது அவங்களோட ஃபேமிலியை காட்டி நீங்கள் இப்படி கஷ்டம் சொல்லி அந்த சல்லி எடுத்துக்கிறீங்களா? இல்லை, சும்மா இருக்கிற அந்த புள்ளியில் காட்டி காட்டி சல்லி எடுக்கிறீங்கடா. அடே நாங்கள் எத்தனை மதரசாவுக்கு போனோம்டா, ஒரு மதரசாவும் இப்படி சொன்னதும் இல்லை என்கிட்ட வந்து. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொன்னது இல்லை. அடி இப்போ ஒரு பள்ளி ஒன்று தேவையாடா? அடி 50 அடியும் இல்லைடா ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. நீ இப்படி ஒன்றை காட்டி காட்டி தானே நீ அந்த சல்லி எடுக்க. நீ இஸ்ரேல்கார மாறிடா. கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு போகிறேன். அவங்கள மாதிரி தானே அறாங்குட்டி. அடி இதை வந்து நீ கொழும்புல காட்டுவே, கலசம் வந்து வச்சு செய்வாங்க உன்னை கொழும்புல. அங்கே இருக்கிற அந்த கமக்கார நூல். அடே கமக்கார நூல் நான் சொல்கிறேன்டா என்ன தெரியுமா, நீங்கள் வந்து வேலைக்கு போவானடா, உங்களை பொண்டாட்டி மக்களை வேலைக்கு அனுப்புங்க சரியா? நீங்கள் பொண்டாட்டி மாட்ட அந்த சல்வார் இருக்குது அதில் விடுங்க. அந்த மாதம் ஒரு டேட்டுக்கு இதை பெம்பஸ் அதை போட்டுக்கோங்க. ஐத்தாண்டா அவங்களுக்கு சரி. எங்கே இருக்கிற மொத்தம் வந்து உங்களை பாலனை பண்ணி கொண்டிருக்கிறான். அடே உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா? சரித்தாடா, நீங்கள் வந்து அவன்கிட்ட 5க்கும் 10க்கும் கை நீட்டிருப்பீங்க, அந்த தந்திருப்பான். அவன் ஏதாவது ஒரு அவங்களோட கல்லை இதொன்று மாட்டி பட்டிருக்கும். பயன்தானேடா நீ அவங்களுக்கு வந்து. அம்ஜத்தும் அப்படி தானேடா. அம்ஜத்துக்கு வந்து உம்ரா போனார், அவன் சம்பாரிச்சா சொல்லியா அந்த நீங்கள் பள்ளி ஒன்று செஞ்சீங்களே அது அடித்த கொமிஸ் சொல்லிட்டான். அடே அஸ்லாம், நீ முந்தி நீ போட்ட டிஷர்ட் எவ்வளோ தெரியுமா? 600 700 800 டிஷர்ட் தானே நீ போடுவேன். ஆனால் இப்படி போட்ட டிஷர்ட் எவ்வளோ தெரியுமா? 2000 4000 5000. நீ போட்டு செருப்பு எவ்வளோ தெரியுமாடா? 8000 9000 செருப்புடா. பிச்சைக்கார நாயே, பாட்டா போட்டு போன நாயே நீ. அந்த இப்போ 8000 9000 செருப்பு போடுற அறாங்குட்டி, அறத்தில் பிறந்த அறாங்குட்டி. அடே சும்மைக்கு நபிமாக்கள் இழுக்காத, அவங்கள அல்ல அனுப்பின நபிமாக்கள் விளங்குதா? உண்ட வாப்பா எதுக்கோ முசுக்கு கொண்டு பெற்று போட்டுக்கிறான் உண்ட வாப்பா, விளங்குதா? அடே உன்னே மாதிரி எங்களுக்கு ஊற்றி வச்சு பேச தெரியும்டா, நாங்கள் பேச மாட்டோம். எங்களோட மாப்பா எங்களை ஒழுங்கு வளர்த்திக்கிறாங்க அறாங்குட்டி, விளங்குதா? அடே நீ பேசுகிற ஊற்ற வச்சுட்டா நாங்களே சின்னத்தில் கேட்டது இல்லைடா, நீ அப்படி பேசுகிறா. அடே மக்களே உங்களுக்கு சொல்கிற விளங்குதா? நீங்கள் ஒன்று சொல்லி அனுப்பவானா தயவு செஞ்சு. இவன் பேசுகிற பேச்சு விளங்குது தானே? இவன் பேசுகிற பேச்சு அந்த பிள்ளையோட காதில் புழுந்தாலும் அந்த பிள்ளைகளும் பழகும். பிள்ளைகள் கஷ்டம் சொல்லி அனுப்புகிறாங்க. அம்மா நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பள்ளிக்கு மட்டும் அனுப்புவானா அடுத்த கூட பிள்ளைகள் நாசமாகும், விளங்குதா? அவன் ட்ரிப் கொண்டு போனான். அந்த பிள்ளையோட கையில் எல்லாத்த கையில் போனால் ஹேண்ட் ஃபோன். அடே எங்கள்கிட்ட தம்பி ஆஃபீஸ் தான்டா, எங்கள் தம்பி நாங்கள் 2 பள்ளி ஓத வச்சோம். அங்கெல்லாம் ஃபோனெல்லாம் கொண்டு போனோன்னா அடிப்பாங்கடா ஹஸ்ரத் மக்கள், விளங்குதா? நீ அந்த பிள்ளைகளுக்கு கேப்சி கூட்டி கொண்டு போடுறா, ஒன்று கூட்டி கொண்டு போடுறா. அடே நாயே உனக்கு விளங்குது இல்லையாடா? அடே கேப்சி ஆறாம்டா. அது திண்டு தாண்டா குண்டு போடுறானு. நீ சரித்தானேடா, நீ இஸ்ரேல்காரன் தானேடா, நீ அதை தான் செய்வா வாங்கு. நீ பிம்பியன் தானேடா, நீ கொஞ்ச நாள் பிம்பி வேலை செஞ்சு கொண்டு கோட்டாக்கு பிம்பி நாய் அறாங்குட்டி, அறாங்குட்டி கேறிய. உனக்கு இந்த தொழில் இல்லாட்டி நீ பிச்சை தான் எடுக்கணும், விளங்குச்சா? இப்போ உனக்கு இப்போ நல்ல ருசிப்பட்டு இப்போ ஆக்கட கையில் சல்லி வருது இல்லை ஐத்தான். இப்போ அந்த பள்ளியை காட்டினா கொஞ்சம் நாளைக்கு. அடே எந்த பள்ளியிலடா இப்படிலாம் செய்கிறாங்க? பள்ளியில் சௌகரம் இல்லாட்டி ஒரு வீடியோ உண்டு, பள்ளியில் தண்ணி வரலாட்டி ஒரு வீடியோ, தின்ன போனால் ஒரு வீடியோ. அந்த பிள்ளை நல்லா தான் காப்பாற்றணும். அந்த பிள்ளை பாத்ரூம் போகிற நீ வீடியோ பிடிக்கிறாள். கடைசியில் சொல்லுவா வந்து அந்த பிள்ளைக்கு பீ வருது இல்லை, அதுக்கு எதாவது டேப்லெட் வாங்கணுமா நீ சல்லி தாங்கன்னு சொல்லுவாடா. நீ அப்படிப்பட்ட அறாங்குட்டி ஒன்று தான். அடே இது பார்க்கடா, அடே உன்னோட பிள்ளைகள காட்டி அந்த சல்லி கேளுடா, அப்போ கொடுப்பானுவல் அறத்தில் ஒரு அறாங்குட்டி. போய்க்கிட்டாங்க அந்த கேமராவை வச்சுக்கணும். அடே உன்னோட லைஃப் கேமரா இல்லாட்டி கேமரா அந்த கண்ணாடி இல்லாட்டி நீ பிச்சை தானே எடுக்கணும், விளைஞ்சா? பிச்சை போடுவானோ தெரியாடா நீ செஞ்ச கர்மத்துக்கு. அதுவும் போடுவானோ எனக்கு சோறு இல்லைடா அறாங்குட்டி. அடே நானும் இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினது இல்லை ஃபேஸ்புக்கில்லாம் தெரியுமா? எனக்கு ஃபஸ்ட் டைம் உனக்கு அந்த பார்க்க கேஞ்சி தாண்டா வருது அறாங்குட்டி. உங்களுக்கு கொஞ்சம் ஐத்தாண்டா ஆடுங்க ஆட்டை மட்டும் நல்லா ஆடுங்க தெரியுமா? அப்போ கடைசியில் விளங்கு தானே உங்களுக்கு. அப்போ தருவாங்க எல்லாரும் சேர்த்து. அங்கே குருநாங்களுக்கும் பெரிய ஆப்பம் இருக்குது உனையால், விளங்க உனையால் பெரிய ஆப்பம் இருக்குது. அடே அங்கே இருக்குது தமக்காரவங்க எப்படி தெரியுமா? அங்கே பள்ளியெல்லாம் எப்படி தெரியுமாடா? ஒரு குட்டி ஒன்று பொடி எடுத்து ஓடினா டக்கு பிரித்து வச்சுருவாங்க. நீங்கள் அந்த பள்ளி வரக்கூடாது, அந்த பள்ளி சம்மந்தம் இல்லை அது சொல்லத்தான் அவனுள் சாரி, அதுவும் சொல்லிட்டு அவனுள் சாரி தெரியுமா? உடனே பிரிக்க மாட்டானோ, எல்லாரும் போட்டு ஜனம் எடுத்துக்கணும் அவங்கள்ட்ட, உடனே பிரிக்க மாட்டானோ வந்து. அங்கே அப்படி தான் அந்த
ஒரு குட்டி எடுத்து ஓடையில குட்டி எடுத்தோன்னா பள்ளிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க வந்து. இங்கே பேசி வேலை எங்கள் உள்ள மக்கள் நினைக்கிறாங்க பேசி வேலை இல்லை. அவங்க புறப்பாக்கமே அளவு சர்டிஃபிகேட் கொடுக்க தான் சரி. அவங்கள வந்து அவங்க நோம்பில் பார்த்து அவங்க நோம்பில் இல்லை, எல்லாம் பொறிங்கள எல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க தொழிற்சி கொடுக்க போனேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஊட பார்த்து சொன்னால் பைத்தியம் பிடிக்குது. யாரும் கண்டதில்லை, நடந்து போகிறத கண்டதில்லை, எல்லாம் கார் வேலை தான் போகிறது. எங்களை கண்டால் நாங்கள் கண்டிருக்கிறோம். சொல்கிறத நாங்கள் சொல்லிட்டோம் மக்களே. சரியா, தயவு செஞ்சு எனக்கு சல்லி அனுப்ப வேணாம். அவங்களுக்கு சல்லி அனுப்புன்னு சொன்னால் கூட குடும்பத்தில் இருப்பாங்கம்மா, வேலைங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நானும் தம்பி மக்கள் இருப்பாங்க, சாட்சி பிள்ளைகள் இருப்பான், பெரியம்மா பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு போது எக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள தேடி பார்த்து கொடுங்க. சில பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த சப்பாத்தி இல்லாமல் வைப்பாங்க, கவுன் இல்லாமல் வைப்பாங்க, ஃபீஸ் கட்ட இல்லாமல் வைப்பாங்க. அதில் பார்த்து கொடுங்க. கரண்ட் பில் அதில் கெட்டாமல் வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இவனுக்கு அனுப்ப வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் அனுப்ப வேணாம். தெரியுமா, இவனுக்கு நீங்கள் அனுப்ப அடிச்சு கொண்டு தான் இருப்பான். கோமிஸ் நீங்கள் 50,000 அனுப்பினா சொன்னால் 25,000 எடுத்துருவான். அவன் எப்போயா நான் ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கு காட்டுறான், காட்ட மாட்டான். காட்டின மாட்டி கணக்கு காட்டினா மாட்டி அவன் வந்து இந்த பள்ளியை வச்சு கொண்டு தான் அவனோட இந்த 2 பிள்ளையோட கல்யாணம் மட்டும் அவன் இருப்பான். 2 பிள்ளை இந்த பள்ளியை வச்சு தான் 2 பிள்ளையும் கல்யாணத்தை செய்வான். பாருங்களே, அந்த பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் அதுக்கும் இந்த பள்ளியை காட்டி தான் எல்லாம் செய்வான். இதுதான் நடக்க போகுது. அதுக்கு முந்தைய நீங்கள் உஜாராக இருந்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். எல்லாரும் எங்கள் மெம்பர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சரியா, அதுக்கு போகிறோம் ஏதாவது பிரச்சனை வந்து போகிறோம் யோசிக்க வேணாம். இவனால் இவன் செஞ்சுட்டு வந்துடுவான் கொழும்புக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் கேட்டு திங்கணும் பருப்பு பெஸ்ட்டுக்கு இந்த நம்ஜத் நாயை அனுப்புங்க. அவன் போடுற சாரம் வந்து 16,000-18,000 சாரம் அவன் போடுறான். அவன் 9 போடுறான். அவன் பள்ளிக்கே வாரான் இல்லை, அவன் பள்ளிக்கே வாரான் இல்லை. அந்த பிஸ்னஸ் மேன் மாதிரி லண்டன்லேருந்து எல்லாம் ஆன்லைன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவர் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. வேலைங்க நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம். ஆகவே நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்லணு கடன் கொடுத்தீங்க கல்லனுக்கு Facebook கல்லு டிக்டாக்ல புள்ளாட திண்டு கிண்டு புள்ளாட காட்டி காட்டி வெக்கம் கட்டவே ஊருக்குள்ளே ரோலாத்தலு மாமா கொத்தனார் ஐசஸ்லாம் பிள்ளைங்கள காட்டி காட்டி நல்லா காச கொத்தினார். தன்னுடைய வைத்த நிரப்பா மனம் கெட்டு பொடைச்சி வாழுறான். அம்ஜத்தோட சேர்ந்து சதகா காச பங்கு போட்டு அடிக்கிறான். ஊரல் செய்து பிழைக்கிறான். இது நியாயமாடா ஐசஸ்லாஸ்லார் மதரசா காட்டி காட்டி திண்டு கிண்டு அவனுக்கு அவ்வளவு கொழுப்பு. போனஸுக்கு தெரியாமா ஹராத்தில் காசை எடுத்து அமுக்கி வாழ்வத நியாயமா சொல்லட ஐசலப்பா. ஓசி சோறும் ஓசி உடுப்பும் திண்டு உடுத்து வாழ்ந்தாரா அது என் உடம்பில் ஒட்டுமா? அது உனக்கு கௌரவமா? தொழில் ஏதும் இன்றி பிள்ளைகளின் ஹக்கை திருதி வாழ்ந்தால் அது வரும்டா உனக்கு சாபமா? விட்டு போடு இந்த கேவலம் கேவைதானா? இதை சொன்னால் நம்மள மறக்கிறாய பொண்ண நாயே. ஒன்றை உம்மா ஒக்க என்று சொல்லி ஏசுறாயே. இது நியாயமா? ஐசலப்பா எனக்கு நன்மை தேவல்ல, ஒரு நன்மை வல்லாயில சொல்ற ஒரு துளி நல்லடா எனக்கு. ஒரு தொழில செஞ்சு பார், உன்னை ஊரே புகழும்டா. உன் வியரவையில் கிடைத்த சம்பளத்தில் கொடுத்து பார், அதுதான்டா கண்ணியம் ஐச அஸ்லாம். இன்ன புடுங்கி திண்டு வாழ்வது ஒரு கேவலம். கொண்டுடுவியா? அவனுக்கு பயம் இல்ல. ஐசலே பார்த்திருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சு என்ன தருமா? கிஃப்ட் என்ன தருமா? கிஃப்ட் சில முஸ்லிம்களுக்கு பயப்படாம சொல்றேன். சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. பட்டச்சா ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன்டா. சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு. சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுடா. என்னடா நடக்க போகுது? ஒரு தொழில் செஞ்சு பார், உன்னை ஊரே புகழும்டா. உன் வியரவையில் கிடைத்த சம்பளத்தை கொடுத்து பார், அதுதான் கண்ணியம் ஐச ஆஸ்மம். இந்த புடுங்கி திண்டடு வாழ்வது ஒரு கேவலம்.
உசுரே போனாலும் ஏவனுக்கும் பயப்பட முஸ்லீம்களுக்கு தான் இந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் வேண்டியொத்த இன்னும் 10,000 பேர் வரப்போல ஒரு உம்மா வாப்பாக்கு பிறந்தவனுக்கு சொல்றேன், எவனா இருந்தாலும் கோல் பண்ணி வா. முஸ்லீம்கள்னு சொல்றீங்களே, கேடு கெட்டு புறம்போக்காலையிற சில நாய்களுக்கு நான் சொல்ல வந்தது இந்த பதில். ஆசிஃப் அஸ்லாம் அடிச்சான். ஒரு உம்மாக்கும் ஒரு வாப்பாக்கும் பிறந்தவனா இருந்தா என்னதம்மா செஞ்சுக்கிறோம்? என்னதம்மா கிஃப்ட்? என்னதம்மா கிஃப்ட்?